ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டிருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சியில் முந்தைய ஆண்டுகளில் வந்த வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தமாக 80 கேள்வி தான் இருக்குதுங்க. அதாவது 100 கேள்வி இருக்கும், ஆனால் எங்கேயும் 20 கேள்வி மிஸ் ஆயிடுச்சு. 80 கேள்வி மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் இருக்கிற 40 கேள்வியை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 40 கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் போடுங்க. லைக் போடுறதும் ஃப்ரீ தான், சரிங்களா? சரி, ஓகே. இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஊமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது பொருத்தமான ஊமையை கண்டுபிடிக்கணும். காத்திருந்து ஏமாந்து போவது. காத்திருந்து ஏமாந்து போவது இது என்னன்னு சொல்லுவாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இரவு காத்த கிளி போல என்பது சரி. இரண்டாவது கேள்வியை பாருங்கள். தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல்லை தேர்க. தீண்டிற்று என்பது ஒரு வினைமுற்றுங்க. இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வேர் சொல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க, சிம்பிள் தான். விடை தீண்டு என்பது சரி. தீன்னு போட்டக்கூடாது, சரிங்களா? தீண்டு என்பது சரி. மூன்றாவது கேள்வி. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 அடியில் ஆரம்பித்து 12 அடி வரைக்கும் வரக்கூடிய பாடல் வகை எந்த பாடல் வகைன்னு கேட்குறாங்க. விடை வெண்பா வகை. நான்காவது கேள்வி. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராசேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். அதாவது வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுக்கு முனைவர் மா ராசேந்திரன் தமிழில் ஒரு பேர் வச்சுருக்காரு. அந்த பேர் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், கட்செவி அஞ்சல். அடுத்து 5வது கேள்வி. ஒற்றளபெடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளபெடைனா என்னங்க? புள்ளி வச்ச எழுத்து அளவெடுத்து வர்றது. அப்படி புள்ளி வச்ச எழுத்து அளவெடுத்து வரும்பொழுது எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. இது இலக்கணத்தில் கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்காங்க. விடை 11 மெய்யெழுத்துக்கள் அளவெடுக்கும். அடுத்து 6வது கேள்வி. சரியான விடையை தேர்வு செய்க. அதாவது பார்த்தீங்கன்னா கீழே 4 தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியாக இருக்குதோ அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். இதுதான் சரி. அதாவது முதலான அப்படின்னு வரக்கூடாதுங்க. முதலிய அப்படின்னு வரக்கூடாது. போன்ற அப்படின்னு வரக்கூடாது. ஆகிய அப்படின்னு தான் வரணும். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி. கோடிட்ட இடத்தில் உரிய விடையை தேர்ந்து எழுதுக. கூம்பு என்பது எந்த பெயர் ஆகும்? கூம்பு என்பது எதை குறிக்கும் பெயர்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது ஒரு வடிவப்பண்பு. 8வது கேள்வி. ஆற்றுவார். ஆற்றுவார் என்ற சொல்ல அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. அதாவது ஆற்றுவார் அப்படிங்கிற சொல்ல அசையை வச்சு பிரிக்கும்போது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடை ஆற்று குட்டல் ருவார் அப்படி கொடுத்துருக்காங்க. பட் இது எனக்கே சரியாக புலப்படவில்லை. ஸோ இந்த கேள்வியை தெரிந்தவர்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள். அதாவது வர நிறைய கேள்விகள் நமக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு டஃபாக கேட்டு விட்டுறாங்க. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. கீழே 4 சொல்ல கொடுத்துருக்காங்க. இதில் எது குற்றியலுகரம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்ணு என்பது குற்றியலுகரம் கிடையாது. சுக்கு, சால்பு, அரசு எல்லாமே குற்றியலுகரம். 10வது கேள்வி. பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை. அதாவது பொருள்கோள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, படிச்சிருப்பீங்க. விடை 8 வகைப்படும். 11வது கேள்வி. அன்னபூரணி என்னும் புதினத்தின் ஆசிரியர். அன்னபூரணி என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பழைய சமைச்சர் புத்தகம் நினைக்கிறேன். விடை கா சச்சிதானந்தன். 12வது கேள்வி பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க.
ஆசிரியர்களையும் அவங்க எழுதிய நூல்களையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். இதில் ஒரு பாயிண்ட் தெரிந்திருந்தால் கூட ஆன்சர் போட்டு விடலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் ஆன்சர். தமிழ் இயக்கம் இந்த நூலை எழுதியவர் பாரதிதாசன். இதை படிச்சிருந்தால் கூட ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா இங்கே பாருங்களேன், ஏவுக்கு 3. ஸோ இங்கே தான் வந்திருக்கு, வேறு எங்கேயுமே வரல. அடுத்து சீட்டு கவியை எழுதுறதுல வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். சேக்கிலார் பிள்ளை தமிழ் இந்த நூலை எழுதுறது யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். சூளாமணி இதை எழுதியவர் யாருன்னா தோலாமொழி தேவர். எல்லாமே கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது. அடுத்து 13வது கேள்வி, பொறுத்துக. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் சரியானதை நம்ம பொருத்தணும். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். பெரிய புராணம் இதை எழுதியவர் சேக்கிலார். ராமாயணத்தை எழுதியவர் கம்பர். சீரா புராணத்தை எழுதியவர் உமரப்புலவர். சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். அப்போ ஏதான் ஆன்சர். அடுத்து 14வது கேள்வி, பொறுத்துக. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களையும் அவங்க எழுதிய நூல்களையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். இங்கேயும் எளிமை தான் கொடுத்துருக்காங்க. வீரகாவியம் எழுதியவர் முடியரசன். ஏவுக்கு 4 இங்கே தான் இருக்குது. ஒரே ஆப்ஷன் தான், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. வீரகாவியம் என்ற நூலை எழுதியவர் முடியரசன். இயேசு காவியம் இது எழுதியவர் யாருன்னா கண்ணதாசன். ஒளி பறவை இது எழுதியவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியன். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் எழுதியவர் நா காமராசன். அப்போ ஏதான் ஆன்சர். 15வது கேள்வி, ஹெச்ஏ கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர். ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காருங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிறிஸ்தவ கம்பர் சொல்லுவாங்க. இவருக்கு இலக்கணம் கற்பித்து கொடுத்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மாணிக்க வாசக தேவர். அடுத்து 16வது கேள்வி, சூடாமணி நிகண்டு இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சூடாமணி நிகண்டு இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வீரமண்டல புருடர். புதுசாக இருக்கே, இது ஸ்கூல் புக்லேயே இல்லைங்க, எங்கேருந்தோ கேட்டு விட்ருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி, மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இக்கூற்று யாருடையது? அதாவது இதை யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். அவர் தான் சொல்லியிருப்பார். 18வது கேள்வி, பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. நூல்களையும் அதை எழுதிய ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை ஏதான் ஆன்சர். இங்கேயும் ஓரளவுக்கு எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. மூதுரை எழுதியவர் ஔவையார். வெற்றி வேட்கை இதை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். நன்னெறி இதை எழுதியவர் சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் இதை எழுதியவங்க முனைப்பாடியார். அப்போ ஆன்சர் ஏதான் ஆன்சர். 19வது கேள்வி, மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? மத்த விலாசம் என்ற நாடக நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன். நம்ம படிச்சிருப்போம், மகேந்திரவர்ம பல்லவன் அவர் தான் எழுதியிருப்பார். 20வது கேள்வி, பாரதிதாசனின் நூல்களுள் பொருந்தாத நூல். பாரதிதாசன் அவர் எழுதிய நூல்களை கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு எல்லாமே பாரதிதாசன் எழுதுனது. கல்லோ காவியமோ இந்த நூலை அவர் எழுதவில்லை. அடுத்து 21வது கேள்வி, ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு வரி எந்த நூல் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க, ரொம்ப முக்கியமான பாட்டு வரிங்க. விடை புறநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 22வது கேள்வி, மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை. மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு எந்த நூலை அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை 8 தொகையும் 10 பாட்டும் ரெண்டும் சேர்ந்து தான் மேற்கணக்கு நூல்கள். 23வது கேள்வி, ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டிய அரசன். தாராசுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ஐராவதீஸ்வரர் கோயில். அதை கட்டிய அரசன் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை 2ஆம் ராசராசன். இது பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகங்க, 6ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். அடுத்து 24வது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடு.
பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை டேஸ் என்பர். ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. விடை வலசை போதல்னு சொல்லுவோம். 25வது கேள்வி, சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் கடவுள் வாழ்த்தோட எத்தனை வெண்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடை 97 வெண்பாக்கள் உள்ளது. 26வது கேள்வி, நவ்வி என்னும் சொல்லின் பொருள். நவ்வி என்பது எதை குறிக்கும் கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவ்வி என்பதன் பொருள் மான். 27வது கேள்வி, தமிழில் காணும் முதல் சித்தர். அதாவது முதல் சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை திருமூலர். திருமூலர் தான் முதல் சித்தர். 28வது கேள்வி, பொறுத்துக டைப்பில் கேட்டிருக்காங்க. ஒலி மரபை வச்சு கேட்டிருக்காங்க. வண்டு எவ்வாறு சத்தமிடும், புறா எவ்வாறு சத்தமிடும், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். விடை ஏதான் ஆன்சர். வண்டு முரலும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அளப்பும். ஸோ ஆன்சர் ஏதான் ஆன்சர். 29வது கேள்வி, தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை. வீரத்தமிழ் மங்கை யாருங்க? விடை தில்லையாடி வள்ளியம்மை. 30வது கேள்வி, மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை. மணிமேகலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குதுங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த நூலில் எத்தனை காதைகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை 30 காதைகள் இருக்கிறது. 31வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கவும். கீழே பாருங்கள், 4 நூல்களை கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தெரிகிறது ஐஞ்சிறுகாப்பியங்கள். இதில் பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விடையை பார்த்துடலாமா? யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம் எல்லாமே ஐஞ்சிறுகாப்பியங்கள். வளையாபதி என்பது ஐம்பெருங்காப்பியம். அப்போ பொருந்தாதது வளையாபதி. 32வது கேள்வி, செல்வத்து பயனே ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்வத்து பயனே ஈதல் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை புறநானூரில் தான் இந்த வரி இருக்கும். 33வது கேள்வி, தேவார மூவர் எனப்படுவோர். தேவார மூவர் அப்படின்னு யாரை அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது புதுசாக இருக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இந்த 3 பேரையும் தேவார மூவர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்து 34வது கேள்வி, ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? இது திருக்குறளுங்க, அது அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பின்வாங்கி நிற்கும் ஆடு. 35வது கேள்வி, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படும் நூல். இதை திரும்ப ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை திருக்குறள். 36வது கேள்வி, ஞாலத்தின் மானப்பெரியது எது? ஞாலம்னா உலகம், உலகத்தை விட பெரியது எதுங்க? இது திருக்குறள் தாங்க. திருக்குறள் வச்சு கேட்டிருக்காங்க. விடை தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. இதுதான் உலகத்தை விட பெரியது. 37வது கேள்வி, பரணிக்கோர் சயங்கண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர். கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யாருங்க? ஜெயங்கொண்டார். அவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு ஒருத்தர் பாராட்டியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பலப்பட்டடை சொக்கநாதர். 38வது கேள்வி, உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை. உலா இந்த சிற்றிலக்கியத்தை எந்த பாவகையில் பாடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது இலக்கணம் அடிப்படையில் வந்த கேள்விங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கலிவெண்பா. 39வது கேள்வி, பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. கீழே பார்த்தீங்கன்னா 4 தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் தூய தமிழ் சொற்கள் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் ஆன்சர். நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். இது சரி. மற்றதில் என்ன தப்புன்னா, இங்கே பாருங்கள், சிநேகிதன் கொடுத்துருக்காங்க, தப்பு. சந்தோஷித்தான் கொடுத்துருக்காங்க, தப்பு. மற்றதில் பாருங்கள், இங்கே சந்தோஷம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு தான். அதே மாதிரி அத்தியந்த நண்பன் புதுசாக இருக்கேப்பா. சரி, ஓகே, மற்றதெல்லாம் தப்பு இருக்குங்க. 40வது கேள்வி கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 40 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரிங்களா?
சரி, கேள்வியை பாருங்கள். பருப்பு உள்ளதா, இது எவ்வகை வினா? கடையில் போய் பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்குறோம். இது எந்த டைப்பான வினான்னு கேட்டிருக்காங்க. இது குழல் வினா. இது ஐய வினான்னு போட்டுறக்கூடாது, சரிங்களா? அதாவது நம்ம வாங்கிறதுக்காக கேட்குறோம், அதாவது நம்ம பெற்றுக்கொள்வதற்காக கேட்குறோம். அதனால் இது குழல் வினா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த பாகத்துக்கான லிங்க் நான் வச்சிடுறேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த பாகம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற 40 கேள்வியை நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.